வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மே 2025 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் வந்து டாப் 100 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ரைட்டா, டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப் 100 வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் பார்க்க போகிறோம். ரைட்டா, சரி. உங்களுக்கு இந்த ஒரு சீரீஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட தொடர்புடைய ஸ்டாட்டிக், திருப்பி அந்த ஸ்டாட்டிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் எல்லாமேலாம் கிடையாது, அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்கவே இதில் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் கேள்வி வந்து என்ன கேட்குறாங்க. இதில் எல்லா இதுவுமே டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ், அதுக்கடுத்து புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், பாதுகாப்பு தொடர்பான செய்திகள், அதுக்கடுத்து வந்து ஸ்டேட் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், அதுக்கடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சர்வதேச தொழிலாளர் தினம் அல்லது மே தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது கேள்வி. ரைட்டா, ஸோ நம்மளுக்கு சர்வதேச தொழிலாளர் தினம் இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எழுதுனது தான். ரைட்டா, ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இந்த எழுதுறது வந்து நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். ஓகே, ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மே 1, ஸோ மே 1 பொறுத்த வரைக்கும் மே 1 தான் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அல்லது மே டே. ஏன் மே 1 வந்து தொழிலாளர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, 1886 மே 1 ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரைக்கு. சரியா, ஸோ இந்தியாவில் வந்து சர்வதேச தொழிலாளர் தினத்தை வந்து அந்தராஷ்டிரிய ஸ்ராமிக் திவாஸ் என்றும் காம்கர் தினம் என்றும் அழைக்கிறாங்க. அந்தராஷ்டிரிய ஸ்ராமிக் திவாஸ் என்றும் காம்கார் திவார் என்ற தீன் என்றும் அழைக்கிறாங்க. ரைட்டா, காம் அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். ரைட்டா, அடுத்த கேள்வி, மகாராஷ்டிரா தினம் மற்றும் குஜராத் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதுவுமே மே 1 தான். மே 1 1960 பம்பாய் மாகாணம் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதுல பம்பாய் மாகாணத்துல மராத்தி பேசும் மக்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும், குஜராத்தி பேசும் மக்கள் குஜராத் மாநிலத்திற்கும் போனாங்க. ரைட்டா, ஸோ 2025 வந்து இந்த மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தினுடைய 65வது நிறுவன தினம். ரைட்டா, 65th ஃபவுண்டேஷன் டே எப்பொழுதுனா மே 1. அடுத்தது, உலக செஞ்சிலுவை சங்க தினம். ரைட்டா, வேர்ல்டு ரெட் கிராஸ் டே எப்பொழுது? அதாவது ரெட் கிரசன்ட் டே அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. ரெட் கிரசன்ட் டே எப்பொழுதுனா மே 8. சரியா, கிராஸ் போட்டு 8. சரியா, 8. ஓகே, கிராஸ் போட்டு ஒரு 8. ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே, ரெட் கிரசன்ட் தினம் வந்து எப்பொழுதுனா மே 8. சரியா, மே 8. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பிஏன்னு போட்டிருக்கலாம், பர்த் ஆனிவர்சரி. சரியா, பிறந்த நாள், பர்த் ஆனிவர்சரி, பிறந்த நாள். யாருடையது அப்படின்னா ஜீன் ஹென்ரி டுனாண்ட், அவங்களுடைய பிறந்த நாள். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மே 8 வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்படின்ற ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஜீன் ஹென்ரி டுவாண்ட் அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமைதிக்கான நோபல் விருது இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அமைதிக்கான நோபல் விருது வந்து முதலாக வாங்கினது வந்து யாருன்னா ஜீன் ஹென்ரி டுவாண்ட். இவங்க வந்து யார் அப்படின்னா ரெட் கிராஸ் மூவ்மெண்ட் இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சவங்க இவங்க தான், ஜீன் ஹென்ரி டுனாண்ட். ஓகே, ஸோ இந்த 2025 வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது, சர்வதேச செவிலியர் தினம், இன்டர்நேஷனல் நர்சஸ் டே எப்பொழுது? ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மே 12. இது வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த நாள். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களினுடைய பிறந்த நாள். இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் நர்சிங்கை தோற்றுவித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. F1 போட்டிருப்பாங்க, ஃபவுண்டர். BAனா பர்த் ஆனிவர்சரி. மாடர்ன் நர்சிங்கினுடைய ஃபவுண்டர் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 2025 வருடத்திற்கான கருப்பொருள் வந்து நர்சஸ், எ வாய்ஸ் டு லீட் டெலிவரிங் குவாலிட்டி செக்யூரிங் ஈக்விட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நர்சஸ், எ வாய்ஸ் டு லீட் டெலிவரிங் குவாலிட்டி செக்யூரிங் ஈக்விட்டி அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்த கேள்வி, உலக புலம்பெயர்ந்த பறவை தினத்திற்கான இரட்டை கொண்டாட்ட தேதிகளில் ஒன்று எது? ரைட்டா, ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மே 10 இப்போ மே 10 அடுத்து அக்டோபர் 11 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். என்னவா அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேட்டரி டேயா. ரைட்டா, ஸோ மே 10
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மே 10ஆம் தேதியும் அக்டோபர் 11ஆம் தேதியும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 2025க்கான கருப்பொருள் வந்து என்னென்னா கிரியேட்டிங் பேர்டு ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான். அடுத்தது பாருங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி 2025 சரி, அது வந்து எத்தனாவது அப்படின்றது கேட்குறாங்க. அவரோட எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்ட்டு. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 164. மே 8ஆம் தேதி வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா பைசாக் மந்த், அதாவது பெங்காலி மாதம் பைசாக் அப்படின்ற ஒரு மாதம் இருக்குது, அதனுடைய 25வது நாளில் தான் அவர் வந்து பிறந்தார். ரைட்டா? ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு வந்து கவிகுரு, பிஸ்வகாவி, அடுத்து குருதேவ் அப்படின்ற ஒரு சில பெயர்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்தது சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச அருங்காட்சியகல் தினம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மே 18. மே 18. ஸோ ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் நம்ம இப்போ 1983 இதை அறிவிச்சாங்க சர்வதேச அருங்காட்சியக தினம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ஸ் இன் ரேபிட்லி சேஞ்சிங் கம்யூனிட்டிஸ். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம், வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே எப்பொழுதுனா மே 18. மே 18. ஹெச்ஐவினுடைய விரிவாக்கம் வந்து ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ரைட்டா? எய்ட்ஸினுடைய விரிவாக்கம் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். ரைட்டா? ஸோ ஹெச்ஐவியினுடைய விரிவாக்கம் வந்து ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், எய்ட்ஸினுடைய விரிவாக்கம் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். அடுத்தது சர்வதேச கடல்சார் பெண்கள் தினம் 2025 எப்பொழுது அப்படின்றது கேட்குறாங்க. மே 18. இது வந்து எப்பொழுதுனா மே 18. ஸோ இந்த வருஷம் 2025க்கான கருப்பொருள் வந்து an ocean of opportunities for women. சரியா? an ocean of opportunities for women முதலாக 2022 செலிப்ரேட் கொண்டாடப்பட்டது. இதை உருவாக்குனது, லான்ச் பண்ணது வந்து தோற்றுவித்தது யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் தான். இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். மே 18. தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் வந்து மே 21. சரியா? ஏன் மே 21னா 1991 மே 21 தான் வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொல்லப்பட்டார். ரைட்டா? எங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல. அடுத்தது சர்வதேச தேநீர் தினம், இன்டர்நேஷனல் டீ டே வந்து எப்பொழுதுனா மே 21. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து டீ அப்படின்றது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ரைட்டா? எங்கிருந்து இந்த டீ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா சீனர்கள் தான். ரைட்டா? ஸோ 2025 வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டீ ஃபார் பெட்டர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ ஃபார் பெட்டர் லைஃப்ஸ். ஸோ முதலாக எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 2019 யார் வந்து அறிவிச்சாங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பொது சபை, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஓகே, அடுத்தது எந்த சுதந்திர போராட்ட வீரரின் 142வது பிறந்த நாள் மே 28, 2025 அன்று சுதந்திர வீர் கௌரவ் திவாஸ் அப்படின்ட்டு கொண்டாடப்படுகிறது. சுதந்திர வீர் கௌரவ் திவாஸ் யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா விநாயக் தாமோதர் சவர்கார். விநாயக் தாமோதர் சவர்கார் இவர் எழுதிய புத்தகம் தான் த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். 1857, 1857. ஸோ அந்த சிப்பாய் கழகத்தை வந்து இந்தியாவினுடைய முதல் போர், சுதந்திரத்துக்கான முதல் போர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அடுத்தது சர்வதேச எவரெஸ்ட் தினம் 2025 எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. மே 29. ஏன் மே 29 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1953 மே 29 தான் 2 பேர். ஒன்று எட்முண்ட் ஹிலாரி நியூசிலாண்டை சேர்ந்தவங்க, இன்னொன்று டென்சிங் நார்கே நேபாளை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்து முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியது மே 29, 1953 தான். அடுத்து இந்தி பத்திரிகை தினம், இன் ஹிந்தி ஜேர்னலிசம் டே எப்பொழுதுனா மே 30. ஏன் மே 30 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1826 மே 30 இந்தியாவினுடைய முதல் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டாங்க. அதனுடைய பெயர் தான் வந்து உதாந்த் மார்த்தண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாந்த் மார்த்தண்ட். அடுத்தது தாதா சாஹேப் பால்கே என்று பிரபலமாக அறியப்படும் துண்டிராஜ் கோவிந்த் பால்கேவின் 155வது பிறந்த நாளை இந்தியா எந்த தேதியில் கொண்டாடுகிறது? தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய விருது, இந்திய திரைத்துறையினுடைய மிகப்பெரிய உயரிய விருது வந்து எதுனா இந்த தாதா சாஹேப் பால்கே விருது தான். ரைட்டா? ஸோ இவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க. ரைட்டா?
ஸோ இவர் பேரில் வந்து அவார்டை வந்து 1969 ஆரம்பிச்சாங்க, தாதே சாஹேப் ஃபால்கே விருதுன்ட்டு. ஸோ இவருடைய 155வது பிறந்தநாள் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டதுன்னா ஏப்ரல் 30, 2025 அன்று. ஓகே. ஸோ இதனோட வந்து பார்த்துட்டிங்கன்னா டேஸ் அண்ட் தீம்ஸ், அதாவது முக்கியமான நாட்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நியமனங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். மே மாதம் நடந்த முக்கிய நியமனங்கள். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்றத கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் BR காவாய் அவர்கள். ரைட்டா? BR காவாய். இவர் வந்து நவம்பர் 23, 2025 ரிட்டையர் ஆயிடுவார். நம்ம போன டாப் 100 கரண்ட் அஃபேர் சீரீஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரை பற்றி நம்ம பார்த்தோம், எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் எப்படி வந்து புதுசாக வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை எப்படி நியமிப்பாங்க அப்படின்றத போன டாப் 100 சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். ரைட்டா? ஒரு தடவை அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து நியமிக்கிறது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ரைட்டா? இவர் வந்து 52வது. அப்போ 51வது யார் அப்படின்னா சஞ்சீவ் கானா அப்படின்ற ஒருத்தர் தான். ரைட்டா? சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகட்டும், தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்ச வயசு எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னா 65 வருடங்கள், 65 வயது. ரைட்டா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வயது. ஸோ 65 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் இருந்துக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடணும். ஸோ இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. 1984 வந்து ராகேஷ் சர்மாவின் வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திற்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறம் விண்வெளிக்கு போகிற 2வது இந்தியர் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள். இவங்க வந்து இந்திய விமானப்படையில வந்து கேப்டனா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஆக்சியம் 4 அப்படின்ற ஒரு மிஷனுடைய ஒரு பகுதியாகவும் இவர் வந்து இருக்கிறார். ரைட்டா? ஸோ இந்திய விமானப்படையில ஒருத்தரா இருக்கிறார், அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த ராகேஷ் சர்மாவுமே வந்து இந்திய விமானப்படையை சேர்ந்தவர் தான். இந்திய விமானப்படையை சேர்ந்தவர். 1984 வந்து இவர் போனது வந்து எந்த ஒரு ராக்கெட்ல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ராக்கெட், சோவியத் யூனியனுடைய ராக்கெட்டான சோயூஸ் T-11 அப்படின்ற ஒரு ராக்கெட் தான். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஜய் சுதான். சரியா? அஜய் குமார். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய பெயர், யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவரின் பெயர் வந்து என்ன அப்படின்னா அஜய் குமார். ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு அடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா பிரீத்தி சுதானுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து வந்திருக்கிறாரு. பிரீத்தி சுதான் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய 2வது பெண் தலைவராக இருந்தவங்க. பிரீத்தி சுதான் 2வது பெண் தலைவராக இருந்தாங்க. அப்போ முதல் பெண் தலைவர் யூபிஎஸ்சி, சரியா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய முதல் பெண் தலைவர் வந்து யார் அப்படின்னா RM பேத்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினர் மற்றும் யூபிஎஸ்சியினுடைய தலைவர், ஸோ யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினர் மற்றும் யூபிஎஸ்சியினுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 வயதில் 6 வருஷம் வந்து இருந்துக்கலாம், இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா 65 வயது வரைக்கும் இருந்துக்கலாம். இது வந்து 6ன்றது வருஷம், சரியா? இது வந்து 65 அப்படின்றது வயது. விச்சவர் இஸ் இயர்லியர் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் 50 வயசுல வந்து யூபிஎஸ்சியினுடைய தலைவராக நியமனம் ஆகுறாரு. அவர் 56 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். 56ல் வந்து ஒருத்தர் நியமனம் ஆகுறாரு, அவர் 62 வரைக்கும் இருந்துக்கலாம். இல்லவே ஒருத்தர் வந்து 62ல் நியமனம் ஆகுறாருன்னா அவர் 68 வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் 65லேயே ரிட்டையர் ஆகிடணும். சரியா? ஸோ அதான் விச்சவர் இஸ் இயர்லியர். ஒன்று அவர் 65 வயசு வரைக்கும் இருக்கலாம், அல்லது 6 வருஷம் இருக்கலாம் அப்படின்றது தான் விச்சவர் இஸ் இயர்லியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய அரசு புலனாய்வு பணியகம், அதாவது ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பதவிக்காலம் வந்து 1 வருடத்திற்கு வந்து ஒருத்தருடைய தலைவர், ஸோ ஐபி தலைவரின் பதவிக்காலத்தை 1 வருடத்திற்கு நீட்டித்திருக்கிறாங்க. அவருடைய பெயர் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பன் குமார் தேக்கா. ஓகே. ஸோ ஐபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்கப்பட்டது டிசம்பர் 23, 1887. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லி. உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது. ரைட்டா? அதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான்.
அடுத்து மே 2025 வந்து மிஸ் வேர்ல்டு 2025 போட்டி எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில். மிஸ் வேர்ல்டு 2025 ஃபைனல் வந்து மே 31 நடந்துச்சு. எங்கன்னா ஹைதராபாத்தில் வச்சு தான் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சது வந்து யாருன்னா தாய்லாண்டை சேர்ந்த சுச்சாத்தா சுவாங்கிரி அப்படின்றவங்க தான் ஜெயிச்சாங்க. சுச்சாத்தா சுவாங்கிரி. ஸோ இவங்களுக்கு மகுடம் சூட்டியவங்க யார் அப்படின்னா செக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா, அவங்க தான் வந்து மகுடம் சூட்டினாங்க. அடுத்தது சமீபத்தில் எந்த இந்திய எழுத்தாளர் மற்றும் ஆர்வலர் வந்து தனது கன்னட சிறுகதைக்காக 2025 சர்வதேச பூக்கர் பரிசு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2025 சர்வதேச பூக்கர் பரிசை வென்றது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பானு முஷ்தாக் அவர்கள். எந்த புத்தகத்திற்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் லேம்ப் அப்படின்ற ஒரு நாவலுக்காக. 2022 கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படின்ற ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க, டாம் ஆஃப் சாண்ட் அப்படின்ற ஒரு நாவலுக்காக. அடுத்த கேள்வி. ஸோ இந்தியாவின் மதிப்புமிக்க அமைதிக்கால வீரதீர விருதுகளை ராஷ்டிரபதி பவனில் வழங்கியது யார் அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. ரைட்டா? கேலண்ட்ரி அவார்ட்ஸ் டோட்டலாக 39 விருதுகள் கொடுத்தாங்க. 6 கீர்த்தி சக்ரா, 33 ஷௌரிய சக்ரா. ஸோ அமைதிக்கால ரைட்டா அமைதிக்கால வீரதீர விருதுகளை பொறுத்த வரைக்கும் அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, ஷௌரிய சக்ரா அப்படின்ற ஒரு 3 விருதுகள் இருக்கு. இதுக்களையே உயரிய விருது வந்து அசோக சக்ரா தான் அமைதிக்கால வீரதீர விருதுகள்ல. அடுத்தது இந்திய நாட்டுப்புற இசைக்கான பங்களிப்பிற்காக 2025 மரணத்திற்கு பின் பத்ம விபூஷன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சாரதா சின்ஹா. சரியா? ஸோ இந்த வருஷம் பத்ம விருதுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 69 விருதுகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. 3 பத்ம விபூஷன், 9 பத்ம பூஷன், 57 பத்மஸ்ரீ அப்படின்ட்டு நிறையவே கொடுத்துருக்குறாங்க. அது போகவும் நிறைய கொடுத்தாங்க. ரைட்டா? இதை தாண்டியும் ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 வந்து யாருன்னா பப்ளிக் அஃபேர்ஸில் வந்து ஜெகதீஷ் சிங் கேஹார், கலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குமுதினி லக்கியா, அடுத்து கலையில் வந்து சாரதா சின்ஹா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி. வேம்பநாடு ஏரி. சரியா? வேம்பநாடு ஏரி வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. அது எங்கே இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க. கேரளாவில். ஸோ இந்தியாவினுடைய மிக நீளமான ஏரியான வேம்பநாடு ஏரி 96.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. சரியா? அது போக இந்த கோட்டயம், எர்ணாகுளம் இந்த மாவட்டங்கள்லையும் இது வந்து போகுது. ஸோ நியூஸில் எதுக்காக வந்துச்சுன்னா இதை வந்து தூய்மை செய்யும் பணியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சுத்தம் செய்கிற பணி. ஸோ இது வந்து எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்குச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமாமி கங்கே ப்ரோக்ராம், கங்கையை தூய்மை செய்யும் ஒரு ப்ரோக்ராம்லேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வாங்கி இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து எந்த வங்கியுடன் கூட்டு சேர்ந்து யூபி அக்ரிஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரக்யா முன்முயற்சிகளை தொடங்கியுள்ளது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் உலக வங்கி. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக வங்கி. ஸோ இதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 1 ட்ரில்லியன். ரைட்டா? 1 ட்ரில்லியன்னா 12 ஜீரோ. ஸோ 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சது யாருன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான். ஓகே. ஸோ இந்த யூபி அக்ரிஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரக்யா, ஏஐ பிரக்யா, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து எதை பற்றின ஒன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏஐ பிரக்யா அப்படின்றது 10 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவில் வந்து ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து கர்நாடகா மற்றும் குஜராத்தை தொடர்ந்து விண்வெளி தொழில் துறை கொள்கையை அங்கீகரித்த 3வது மாநிலம், அதாவது ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா ஸ்டேட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து குஜராத் அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கர்நாடகாவுக்கும் குஜராத்துக்கும் அடுத்து ஸோ முதல் மாநிலமாக கர்நாடகா, 2வது மாநிலமாக குஜராத், 3வதாக வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்ரூவ் பண்ண மாநிலம் எது அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. ரைட்டா? தமிழ்நாடு. ஸோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் வந்து ப்ரைவேட் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எதுக்காக அப்படின்னா விண்வெளித்துறையில் ப்ரைவேட் பிளேயர்ஸினுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறதுக்காக தான் வந்து ஒரு நிறுவனமே கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இன்ஸ்பேஸினுடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா? இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இஸ்ரோக்கு சொந்தமான ஒரு சில அமைப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் மகேந்திரகிரி இருக்குது. மகேந்திரகிரியில் வந்து இஸ்ரோவினுடைய ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த ராக்கெட்லலாம் வந்து இந்த ராக்கெட் ப்ரொப்பல்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பின்னாடி வந்து இந்த ஃபயர் வரும்னா அதை செக் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது.
அடுத்து தூத்துக்குடியில் வந்து இன்னொரு ஒரு லான்ச் பேட் ஒன்று உருவாக்க போகிறாங்க குலசேகரப்பட்டினத்தில். சரியா, இஸ்ரோ தொடர்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 இடங்கள் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் முதல் மனிதர்கள் கொண்ட ஆழ்கடல் பணி, அதாவது சமுத்திராயன் அப்படின்ற ஒரு பணி வந்து எந்த ஆண்டில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ அப்ப சமுத்திராயன் வந்து இந்தியாவினுடைய முதல் மனிதன், சரியா, மேன்ட் டீப் ஓஷன் மிஷன். அது எந்த வருஷம் அப்படின்னா 2026. ரைட்டா? இது வந்து டீப் ஓஷன் மிஷனுடைய ஒரு பகுதி தான் இந்த சமுத்திராயன். 2021 வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? டீப் ஓஷன் மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது 2021. அந்த டீப் ஓஷன் மிஷனுக்கு கீழே சமுத்திராயன் ஆரம்பிக்கப்பட உள்ளது 2026. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்க்கு கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப். ஓகே. ஸோ அப்போ ஆழ்கடல் எவ்வளோ ஆழம் அப்படின்னா 6000 மீட்டர் ஆழம். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வெஹிக்கல் எப்படியுமே வந்து அந்த 6000 மீட்டர் ஆழம் வந்து ஒரு ஏதோ ஒரு வண்டியில தான் போக போறாங்க. சரியா? அந்த வெஹிக்கல் பேர் வந்து என்னன்னா மட்சியா. சரியா? இதுதான் மட்சியா. அடுத்த கேள்வி, பழங்குடியின விவசாயிகளுக்காக வந்து இந்திய சௌவாகிரி ஜல விகாசம் யோஜனா, சரியா, இந்த ஒரு திட்டம். ரைட்டா? இந்த திட்டத்தை வந்து எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெலுங்கானா. சரியா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கானால தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா சௌவாகிரி ஜல விகாசம் யோஜனா பழங்குடியின விவசாயிகளுக்காக தெலுங்கானா ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் யாருன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் இதை வந்து லான்ச் பண்ணி வச்சது. இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து இலவசமா வந்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய சோலார் பம்ப் வந்து கொடுக்க போறாங்க. அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து யூத் நஷேயன் விருத், சரியா, யுத் நஷேயன் விருத் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தின் கீழ் வந்து அனைத்து போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் வந்து கைது செய்ய ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாநில அரசுனா பஞ்சாப். சரியா? எந்த மாநில அரசுனா பஞ்சாப். ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றுறதுக்காக. ரைட்டா? போதைப் பொருள் இல்லா மாநிலமாக மாற்றுவது இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவினுடைய முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ள இந்திய நகரம் எது? இந்தியாவினுடைய முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரம். ரைட்டா? யார் அப்படின்னா காசியாபாத். சரியா? கிரீன் முனிசிபல் பாண்ட். எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பாண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு விட்டுருக்காங்க? 150 கோடி. இந்த இதில் கிரீன் பாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிரீன் பாண்டுன்னா என்னன்னா, நார்மலாக பாண்ட் அப்படின்றாலே ஒரு சொத்து கொடுத்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு காசு வாங்குறது. இந்த கிரீன் பாண்ட் அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்காக காசை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக. ஸோ இந்த கிரீன் முனிசிபல் பாண்ட் எந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டதுன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பனுக்கு கீழே, ஸ்வச் பாரத் மிஷன் அர்பனுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி வந்து யோகா மகோத்சவம்னு கேட்குறாங்க. யோகா மகோத்சவ் 2025 இது வந்து எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக்ல தான் நடைபெற்றது யோகா மகோத்சவ். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அமைச்சகம் தான். இந்த ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய மினிஸ்டர் யாருன்னா பிரதாப் ராவோ ஜாதவ். இந்த யோகா மகோத்சவ் அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் யோகா டே இருக்குல்ல, அதாவது 11வது இன்டர்நேஷனல் யோகா டே ஜூன் 21 கொண்டாடப்பட்டது. அதனுடைய ஒரு பங்காக தான் வந்து இந்த யோகா மகோத்சவ். ரைட்டா? ஐக்கிய நாடுகளின் அமைப்புகளால் 2014 அங்கீகரிக்கப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே 2014. இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ 2025 இன்டர்நேஷனல் யோகா டேவினுடைய கருப்பொருள் வந்து யோகா ஃபார் 1 Earth 1 Health அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஓகே. அடுத்த கேள்வி, ராமன் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் உத்தரகாண்ட். சரியா? ராமன் ராக்கன். ரைட்டா? ராமன் ராக்கன் உத்தராகண்ட். சரியா? உத்தராகண்ட்ல கொண்டாடப்பட்டது. இந்த ராமன் திருவிழா வந்து யுனெஸ்கோவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி, இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இதை சேர்த்திருக்கிறாங்க. ரைட்டா? யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளம் அங்கீகாரம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இதை வந்து சேர்த்திருக்கிறாங்க. அடுத்தது, ஸோ பூமியால் தேவதா அப்படின்றவங்களை வந்து அவங்க வந்து வணங்குவாங்க இந்த ஒரு திருவிழாவில்.
அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும், அது பேர் ஜாகர் அப்படின்ட்டு சொல்றாங்க, ஜாகர். அடுத்து இந்தியாவினுடைய முதல் டிரான்ஸ் மீடியா பொழுதுபோக்கு நகரமான படைப்பாளர் நிலம் எந்த மண்டலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டி கிரியேட்டர் லேண்ட் எந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். அடுத்தது திரிசூர் பூரம் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் வந்து கேரளா. எந்த கேரளால எந்த கோயில் அப்படின்னா வடக்குநாதன் கோயில் திருசூர்ல எல்லா வருஷமும் கொண்டாடப்படும். அடுத்து எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு நகரத்தில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக மேக விதைப்பை அங்கீகரித்தது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் டெல்லி. மேக விதைப்புனா ஆங்கிலத்துல வந்து கிளவுட் சீடிங் அப்படின்றாங்க. இதை பண்ணது வந்து யாருன்னா ஐஐடி டெல்லி. சரி, ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக ஐஐடி டெல்லி. அடுத்தது ஜெனு குருபா பழங்குடியின மக்கள். சரியா, ஜெனு குருபா பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காண்பாங்க அதிகமாக அவங்களை பார்க்க முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கர்நாடகா. ஜெனு அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம், தேன். சரியா, ஸோ இந்த ஜெனு குருபா பழங்குடியின மக்களினுடைய பூர்வீக வீடு அப்படின்றது இந்த நாகர்ஹோல் தேசிய பூங்காவை தான் சொல்றாங்க. நாகர்ஹோல் தேசிய பூங்கா கர்நாடகாவில் இருக்கிறது. இவங்க வந்து அதாவது பிவிடிஜியில் ஒரு குரூப் தான், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ல ஒரு குரூப் தான் இவங்க. ஓகே, அடுத்த கேள்வி. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த சட்டமன்றம் சூரிய சக்தியால் முழுமையாக இயங்கும் நாட்டின் முதல் சட்டமன்றமாக மாறும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த கண்ட்ரி டு பி ஃபுல்லி பவர்ட் பை சோலார் எனர்ஜி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். சரியா, சட்டமன்றம் தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள். அதுக்கப்புறம் ஆளுநர், டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர், ஆளுநர்னு சொல்லுவாங்க, வினய்குமார் சக்சேனா. அடுத்த கேள்வி, புதுடெல்லியில் இந்திய வாழ்விட மையத்தில் சரியா பாரத் போதோ கேந்திரா அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மனோகர் லால் கட்டர். இவர் வந்து யாருன்னா நம்ம இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அமைச்சர். சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அடுத்து தப்தி படுகை மெகா ரீசார்ஜ் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய பிரதேசத்திற்கும் எந்த மாநிலத்திற்கும் இடையே சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? ஸோ நம்மளுக்கு இப்போ தப்தி அப்படின்ற நதி வந்து எங்கே போகுது அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து குஜராத் அப்படின்ற, இப்போ இதுதான் வந்து இந்தியா அப்படின்னா இது வந்து குஜராத். அதில் வந்து இங்கே வந்து ஒரு நதி போகுது நர்மதா, அப்போ இங்கே வந்து தப்தி போகுது. ரைட்டா, அப்போ நர்மதாவுக்கு கீழே தப்தி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். உத்தரப்பிரதேஷ் இங்கே வராது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ் இந்த சைடு வராது, உத்தரகாண்டும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவாக தான் இருக்கும். ரைட்டா, அடுத்தது ஸோ எந்த நகரத்தில் வந்து இந்தியாவினுடைய முதல் 3 நானோமீட்டர் சரியா 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 3 நானோமீட்டர், ஆல்ரெடி வந்து 7 நானோமீட்டர் 5 நானோமீட்டரில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 3 நானோமீட்டரில் வந்து சிப் டிசைன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நொய்டாலையும் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர்லையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ இதை ஆரம்பித்து வச்சவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான். அடுத்த கேள்வி, எந்த மாநிலம் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு சொத்து வரி விலக்கு அளித்தது? சரியா, பாதுகாப்பு டிஃபென்ஸ்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து சொத்து வரியை வந்து பார்த்துட்டிங்கன்னா விலக்கி இருக்கிறாங்க. எந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேசம். அடுத்தது, முதல் புவி வெப்ப உற்பத்தி கிணறு எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேசம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரதெல்லாமே நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட்டா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் ப்ரொடக்ஷன் வெல் வந்து எங்கே பண்ணால் அருணாச்சல பிரதேசத்தில். அடுத்தது, உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பனி சிறுத்தைகளை கொண்ட மாநிலமாக எதானது அப்படின்னா லடாக் தான். ரைட்டா, லடாக். ஸோ ஸ்னோ லெப்பர்ட் அதிகமாக எங்கே இருக்குதுன்னா அது வந்து லடாக்ல தான். ஸ்னோ லெப்பர்டினுடைய பனி சிறுத்தையினுடைய அறிவியல் பெயர் வந்து பேந்தரா யுன்சியா. அடுத்து, இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெக்கர் இல்லாத, அதாவது பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் வந்து எது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தோர்.
சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து இந்தோர். இந்தோர் வந்து எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெக்கர்ஸ் இந்தோர் மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ரைட்டா, முதல் இடத்துல வந்து யார் இருக்கிறாங்க, அதாவது அதிகமான பெக்கர்ஸ் இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல. ரைட்டா, ஸோ டோட்டலா 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 4 லட்சத்துல அதிகமா இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க. இப்போ பெக்கர்ஸே இல்லாத ஒரு நகரமாக இந்தோர் ஆயிருக்குது. அடுத்தது, ஸோ எந்த மாநிலத்தில் இந்தியாவினுடைய ஹைட்ரஜன் பவர்டு ஃபியூவல் செல் ட்ரக் அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சத்தீஸ்கர்ல தான் சுத்தமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் வந்து ஹைட்ரஜனால் இயங்கும் எரிபொருள் செல் ட்ரக்கை வந்து சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து, மத்திய அமைச்சரான ராஜீவ் ரஞ்சன் சிங் எந்த மாநிலத்துல வந்து ஒருங்கிணைந்த நீர் பூங்கா கட்டுமானத்தை தொடங்கி வைத்தார் அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் திருப்பூரால தான் இன்டகிரேட்டட் அக்வா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து, ஷிரோய் லில்லி பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டுள்ளது அப்படின்னா மணிப்பூர். ஷிரோய் லில்லி மணிப்பூர். அடுத்தது, முதல் விஸ்தாதோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெஹிக்கல். ரைட்டா, ஸோ முதல் விஸ்தாதோம் ஜங்கல் சஃபாரி ரயிலை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரியா, விஸ்தோதம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 107 கிலோமீட்டர் வந்து போகும். இந்த ட்ரெயினானது வந்து காத்தர் நியாகட் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் தூதுவா புலிகள் சரணாலயத்திற்கும் இடையில் வந்து ஓடக்கூடியது. ரைட்டா, இந்த ஒரு திட்டமானது வந்து 1 டெஸ்டினேஷன் 3 ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்ட ட்ரெயின் தான் வந்து விஸ்தாதம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின். அடுத்து, டு அச்சீவ் ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, அதாவது முழு செயல்பாட்டு கல்வி அறிவை அடைந்த முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னா மிசோரம் தான். மிசோரம். அடுத்தது, உதாந்தி சித்தனடி டைகர் ரிசர்வ் புலிகள் சரணாலயம் எங்கு இருக்கிறது அப்படின்னா சத்தீஸ்கர்ல தான் இருக்கிறது. அடுத்து, 16வது ஆசிய சிங்க கணக்கெடுப்பு வந்து எந்த மாநிலம் வந்து வெளியிட்டுள்ளது அப்படின்னா குஜராத் தான். ஸோ சிங்கங்களை பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் லைன் அப்படின்ற ஒன்று 2020 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்து, இப்போ ரீசெண்டாக நியூஸில் அதிகமாக வந்த கியோலடியா தேசிய பூங்கா எங்கு இருக்கிறது அப்படின்னா அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இது வந்து 1981 தேசிய பூங்காவாக அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு இன்னொரு பெயர் AKA அப்படின்னா ஆல்சோ நோன். சரியா, இதற்கு இன்னொரு பெயர் வந்து பரத்பூர் பறவைகள் சரணாலயம். அடுத்த கேள்வி, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 100% ரயில் மின்மயமாக்கலை அடைந்த 24வது மாநிலம் அல்லது இந்த யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்குறாங்க. அது சிம்பிளா 100% ரயில் எலக்ட்ரிஃபிகேஷனை இப்போ ரீசெண்டாக அடைஞ்ச மாநிலம் வந்து எதுனா குஜராத் தான். 100% ரயில்வே ட்ரெயின் எல்லாமே எலக்ட்ரிஃபைடு ட்ரெயினாக மாறி இருக்கு. ரைட்டா, அந்த எலக்ட்ரிக் லைன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, ஸோ சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து மருத்துவமனைகளை அடைய உதவும் வகையில் வந்து ரகுவீர் திட்டத்தை பின்வரும் எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ஸோ இப்போ யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்கள வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்குற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாநில அரசுனா அது மத்திய பிரதேச மாநில அரசு தான். அடுத்தது, சிக்கிம் அட் 50 முன்னேற்றம் நோக்கத்தை பூர்த்தி செய்யும் இடம் மற்றும் இயற்கை வளர்ச்சியை வளர்க்கும் இடம் நிகழ்வில் மெய்நிகர மூலம் உரையாற்றியவர் யார் அப்படின்றத கேட்குறாங்க. ரைட்டா, ஸோ சிம்பிளா வந்து சிக்கிம் அட் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உரையாற்றியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பிரதம மந்திரியான நரேந்திர மோடி அவர்கள். அடுத்த கேள்வி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் 22வது மாநிலமாக அந்தஸ்து பெற்றது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா 36வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. அடுத்து, பிரபா போர்ட்டல் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது. பிரபா அப்படின்ற ஒரு இணையதளம். ஃபுல் ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் ஆத்தரைசேஷன். ரைட்டா, ஸோ May 1, 2025 அப்போ தான் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்தது, வேவ்ஸ் 2025 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா மும்பையில் இருக்கிற ஜியோ வேர்ல்டு சென்டர் தான். வேவ்ஸினுடைய விரிவாக்கம் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட். இதனுடைய கருப்பொருள் வந்து கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரீஸ். சமீபத்தில் வந்து சாட்செத் அப்படின்ற ஒரு செயலியை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா இந்தியாவினுடைய
தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் சாட்சித் அப்படின்ற ஒரு செயலியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது உலக பத்திரிகையாளர் சுதந்திர குறியீடு 2025 வந்து இந்தியாவினுடைய தரவரிசை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 151, 180க்கு வந்து 151, ரைட்டா? ஸோ இது வந்து இந்தியா வந்து வெரி சீரியஸ் கேட்டகரியில் வந்து இந்தியா வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படின்னா 2023 161, அடுத்த வருஷம் 159, இந்த வருஷம் 151, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இதில் முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்வே, அடுத்து வந்து எஸ்தோனியா, அடுத்து நெதர்லாண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து வெளியிடுறது வந்து எந்த அமைப்புனா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற அமைப்பு தான். அடுத்து ஸோ உலகளாவிய குழந்தை பாலியல் சுரண்டல் வலையமைப்பை வந்து சிபிஐ எந்த நடவடிக்கையின் கீழ் முறியடித்தது, ரைட்டா? ஸோ அதாவது குளோபல் சைல்டு செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் நெட்வொர்க்கை வந்து சிபிஐ வந்து எந்த ஆப்ரேஷன் மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா முறியடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ரேஷன் ஹாக். சரியா? ஆப்ரேஷன் ஹாக் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் தான். அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் தங்கத்தை உருக்கும் ஏடிஎம் வந்து எந்த நிதி தொழில்நுட்ப நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சிக்கா. அவங்க வந்து கோல்டு மெல்டிங் ஏடிஎம் வந்து கொண்டு வந்தது யாருன்னா கோல்டு சிக்கா. அடுத்து சிவில் பாதுகாப்பு மாதிரி பயிற்சிகளை நடத்த மாநிலங்களுக்கு எந்த அமைச்சகம் வந்து உத்தரவிட்டுள்ளது? ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு மாக் ட்ரில் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்காக எந்த அமைச்சகம் வந்து ஆப்ரேஷன் அபியாஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சிவில் மாக் ட்ரில் இருக்குல்ல, ஸோ அது பேர் வந்து என்னென்னா ஆப்ரேஷன் அபியாஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை வந்து வெளியிட்டது வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொன்னது யாருன்னா உள்துறை அமைச்சகம். அடுத்து இந்தியாவினுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் பார்க், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு மைய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னா சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல தான் அமைய உள்ளது. அடுத்தது ஸோ கிடங்கு இருக்குல்ல, அதாவது வேர் ஹவுஸ், கிடங்குல வந்து தரம், பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உணவு சேமிப்பு கிடங்குகளின் நிகழ்நேர கண்காணிப்புக்காக தொடங்கப்படும் புதிய போர்ட்டல், அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டிபோர்ட் தர்பன். இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய அமைச்சர் வந்து பிரல்ஹாத் ஜோஷி. இவங்க தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 செயலி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த அமைச்சகம். டிபோர்ட் தர்பன், அண்ணா மித்ரா, இது வந்து அண்ணா மித்ரா வந்து அண்ணா மித்ரா. அதுக்கப்புறம் அண்ணா ஷயாத்தா. இந்த ஒரு செயலிகள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து ஸோ எல்லை சாலைகள் அமைப்பு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து அதன் நிறுவன ஆண்டை வந்து மே 7 வந்து நடத்தியது. ஸோ அது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே தான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வருது. 64வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணாங்க மே 7. மே 7 1960 தான் வந்து இதை உருவாக்குனாங்க. பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. இதனுடைய மோட்டோ வந்து ஸ்ராமண சர்வம் சாத்தியம் அப்படின்ட்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் இருந்தால் எதனாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீனிங் தான் அதை கொடுக்குது. அடுத்த கேள்வி 2024-25 நிதியாண்டில் வந்து அதிக ஜிஎஸ்டி வருவாய் வசூல் செய்த மாநிலம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. 2வது இடத்துல கர்நாடகா இருக்கு, 3வது குஜராத், 4வது தமிழ்நாடு, 5வது உத்தரப்பிரதேசம். அடுத்தது ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு என்சிசி கேடட் வந்து உலகின் எந்த உயரமான சிகரத்தை 3வது முறையாக வெற்றிகரமாக ஏறினார் அப்படின்னு கேட்குறாங்க. எவரெஸ்ட் சிகரம் தான். எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் வந்து 8848.86, 8848.86 மீட்டர், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி 2013 ஏறி இருக்காங்க, அடுத்து 2016 ஏறி இருக்காங்க. ஆசியாவினுடைய மிக உயரிய சிகரம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஐரோப்பாவுக்கு வந்து எல்பிரஸ், ஆப்பிரிக்காவுக்கு கிளிமஞ்சாரோ, நார்த் அமெரிக்காவுக்கு தெனாலி, சவுத் அமெரிக்காவுக்கு அகான்காகுவா, ஆஸ்திரேலியாவுக்கு கோசியாஸ்கோ, அண்டார்டிகாவுக்கு வின்சன் மஸ்ஸிஃப். அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை பொறுத்த வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்தை முதலாக ஏறியது வந்து எட்முண்ட் ஹிலாரி, நியூசிலாண்டை சேர்ந்த எட்முண்ட் ஹிலாரியும் நேபாளை சேர்ந்த டென்சிங் நார்கே. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண் யாருன்னா ஜப்பானை சேர்ந்த ஜொங்கோ டபாய். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண் யாருன்னா பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தை 2 முறை ஏறிய முதல் பெண் வந்து யாருன்னா சந்தோஷ் யாதவ், இந்தியாவை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய பெண் மாற்றுத்திறனாளி யார் அப்படின்னா அருணிமா சின்ஹா, இந்தியாவை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய மிக
மிக வயதான பெண் யார் அப்படின்னா ஜோதி ராத்ரே, இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அடுத்தது, இந்திய சிவில் விமான போக்குவரத்து துறைக்கான 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் முதன்மை நிகழ்வான விங்ஸ் இந்தியா 2026. சிம்பிளா வந்து விங்ஸ் இந்தியா 2026 எங்க நடக்க போகுது? ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவின் தலைநகரமான ஹைதராபாத்ல தான் நடக்க போகுது. ரைட்டா? அடுத்த கேள்வி, ப்ராஜெக்ட் குஷா. சரியா? ப்ராஜெக்ட் குஷாவை ஆரம்பிச்சு வைத்துள்ள நிறுவனம் அதாவது இந்தியாவின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வந்து எந்த அமைப்பின் தலைமையில் குஷா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து DRDO. உருவாக்கப்பட்டது 1958. தலைமையகம் டெல்லியில இருக்கு. தலைவர் வந்து சாமிர் வி கமத். அடுத்தது, ப்ராஜெக்ட் குயிப்பர் பிராட்பேண்ட் இணையத்தின் முதல் செயல்பாட்டு செயற்கைக்கோள்களை ஏவியது யார் அப்படின்னு கேட்குறேன். எந்த நிறுவனம்? ஆன்சர் வந்து அமேசான். அமேசான் தான் வந்து ப்ராஜெக்ட் குயிப்பர்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் குயிப்பர் ஆரம்பிக்கப்பட்டது ஏப்ரல் 28, 2025. 27 சேட்டலைட்டை உடையது. இதனுடைய கோலே வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அதாவது உலகத்தினுடைய லோ எர்த் ஆர்பிட், அதாவது உலகம் எர்த் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்கும் லோ எர்த் ஆர்பிட். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 3236 செயற்கைக்கோள்களை வந்து அங்கே வந்து நிலைநிறுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அடுத்து, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து மெம்பரா சேர்ற, அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல சேர்ற 123வது நாடு வந்து எது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அங்கோலா. ஸோ அங்கோலா வந்து சவுத் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கு. அதனுடைய தலைநகரம் லுவாண்டா. கரன்சி வந்து குவான்சா அப்படின்றத யூஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 30, 2015 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் குருகிராம், ஹரியானால இருக்கு. தலைவர் வந்து ஆஷிஷ் கண்ணா. பிரசிடென்ட் இந்தியாவா இருக்கிறாங்க. கோ பிரசிடென்ட் வந்து இப்போ பிரான்ஸா இருக்கிறாங்க. அடுத்தது, பாருங்க, மே 2025 ஆஸ்திரேலியாவின் பிரதமராக வரலாற்று சிறப்புமிக்க 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆந்தனி அல்பனீஸ். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கேன்பரா. கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர். அடுத்து, மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை உருவாக்கிய முதல் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா தான். DRR தான் 100, பூசா DST ரைஸ் 1 அப்படின்ற மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகள் 2 அரிசி வகைகளை இந்தியா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து, ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பனீஸ், சரி, அவங்களை வந்து 7வது குவாட் சம்மிட்டுக்கு வந்து அழைச்சிருக்கிறாரு. அந்த ஆந்தனி அல்பனீஸ் வந்து எந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஆஸ்திரேலியா. குவாடை பொறுத்த வரைக்கும் குவாடினுடைய விரிவாக்கம் வந்து குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். இதுல வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், US இருக்கிறாங்க. 7வது உச்சி மாநாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2025 நடத்த போறது வந்து யார் அப்படின்னா அது இந்தியா தான் நடத்த போறாங்க. அடுத்தது, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரைட்டா, மனித மேம்பாட்டு குறியீடு 2025 வந்து இந்தியாவினுடைய தரவரிசை என்ன அப்படின்னா 193 நாடுகளுக்கு 130. ஸோ இந்த UNDP இருக்குல்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், அதனுடைய கருப்பொருள் வந்து என்னன்னா மேட்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான். பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல ஐஸ்லாண்ட், 2வது இடத்துல நார்வே, 3வது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கிறது. அடுத்தது, அந்தமான் கடல்ல உருவாகும் புயலுக்கு சக்தி என்று சமீபத்தில் பெயர் இட்ட நாடு யார்? வந்து இந்த சக்தி அப்படின்ற பெயர் வச்சிருக்கிறாங்கன்னா இலங்கை தான் வச்சு விட்டாங்க. அடுத்து, உலக சுகாதார அமைப்பின் தென்மேற்கு பசிபிக் தீவு நாட்டுல வந்து போலியோ பரவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது எந்த நாட்டுல அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பப்புவா நியூ கினியால தான் போலியோ அவுட் பிரேக் வந்து வந்திருக்குது. சரியா? போலியோ பரவல் வந்திருக்கிறது. அடுத்து, உலகளாவிய மின்சார வாகன அவுட்லுக், சரியா, 2025 எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? ஆன்சர் வந்து சர்வதேச எரிசக்தி நிறுவனம், இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. அடுத்த கேள்வி, ஸோ பிரிட்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. சரியா? என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அவங்க வந்து சாகோஸ் தீவுகளை ஒரு நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாடு எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மொரிஷியஸ். மொரிஷியஸ்க்கு வந்து பிரிட்டன் கிட்ட இருந்த அந்த சாகோஸ் தீவுகளை மொரிஷியஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்து, புதிய மேம்பாட்டு வங்கியில் அதிகாரப்பூர்வமாக எந்த நாடு உறுப்பினராகி உள்ளது அப்படின்னா ஆன்சர் வந்து அல்ஜீரியா. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இது வந்து எந்த ஒரு நிறுவனத்தினுடைய பேங்க்னா பிரிக்ஸ் இருக்குல்ல, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்களுடைய ஒரு பேங்க் தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். 2015 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் ஷங்காய், சீனால இருக்குது. அடுத்தது, ஸோ ஓகே, ஆசியன்
15 அண்டர் 15 அண்டர் 17 சரியா 15 வயதுக்கு உட்பட்டோர் 17 வயதுக்கு உட்பட்டோர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியன் பாக்ஸிங் டீம் வந்து டோட்டலா எத்தனை மெடல் ஜெயிச்சாங்க அப்படின்றது கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 43 மெடல், 15 கோல்டு, 6 சில்வர், 22 பிரான்ஸ். இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஜார்டனின் தலைநகரமான அம்மன்ல வச்சு நடந்துச்சு. ஸோ 43 மெடல் ஜெயிக்கிறதன் மூலியமாக இந்தியா 3வது இடத்துக்கு வந்திருக்குது. ரைட்டா. ஏசியன் பாக்ஸிங்கினுடைய தலைமையகம் வந்து பேங்காக்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கிற பேங்காக்ல இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விளையாட்டு அந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்றது முக்கியம். கபடி, ஆல் இந்தியா கபடி ஃபெடரேஷன் 1950, பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 1950, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 1951, பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 1934, ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் 1937. அடுத்து சமீபத்தில் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பதை AIFF அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கினது யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சுபாஷிஷ் போஸ், அப்புறம் சௌமியா கோகுலாத். ரைட்டா. இந்த இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா புவனேஸ்வர்ல வச்சு நடந்துச்சு. ஏன்னா புவனேஸ்வர்ல தான் வந்து கலிங்கா சூப்பர் கப்பினுடைய இறுதிப் போட்டியும் அங்க வச்சு தான் நடந்துச்சு. ஃபுட்பால் தொடர்பா இருக்கிற ஒரு சில முக்கியமான கோப்பைகள் வந்து டுராண்டு கோப்பை, ஃபீஃபா உலக கோப்பை, யூரோ கப், சந்தோஷ் டிராஃபி, சுப்ரோட்டோ கப், மெர்தேகா கப், கான்ஃபெடரேஷன் கப், ரோவர்ஸ் கப், பந்தோத்கர் டிராஃபி, கலிங்கா கப், சிசர் கப், இன்டர் கான்டினென்டல் கப். இதெல்லாம் முக்கியமான ஒரு சில கோப்பைகள். அடுத்த கேள்வி, பீகார்ல வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 7வது பதிப்பை வந்து துவங்கி வைத்தவர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள். இதனுடைய 7வது பதிப்பினுடைய சின்னம் என்ன அப்படின்னா கஜ சிம்ஹா. கஜானா 7 யானை, சிம்ஹா அப்படின்னா சிங்கம். அடுத்தது, ஸோ நம்மளுக்கு கேலோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடந்துச்சு 2 பதிப்பா. முதல் பதிப்பு அதாவது முதல் கட்டம் வந்து லடாக்லையும், 2வது கட்டம் குல்மர்க்லையும். லடாக்ல நடந்ததுல ஐஸ் ஹாக்கி, ஸ்கேட்டிங். குல்மர்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்ததுல வந்து அல்பைன் ஸ்கீயிங், நார்டிக் ஸ்கீயிங், ஸ்கீ மவுண்டனியரிங், ஸ்னோ போர்டிங், இது எல்லாமே வந்து இங்கே நடந்துச்சு. ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடல். ஸோ முதல் பதக்கம் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மி தான், 2வது ஹிமாச்சல பிரதேசம், 3வது லடாக். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 6வது பதிப்பு தமிழ்நாட்டை வச்சு தான் நடந்துச்சு. இந்தந்த நகரங்கள்ல முதல்ல வந்து மகாராஷ்டிரா. கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் கவுஹாட்டியில் நடந்துச்சு. முதல் பல்கலைக்கழகம் வந்து சண்டிகர் பல்கலைக்கழகம். அடுத்த கேள்வி, 2025 கலிங்கா சூப்பர் கப்பு சரியா. ஸோ அதை வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் கோவா ஃபுட்பால் கிளப் ஜெயிச்சாங்க. யாரை தோற்கடிச்சுன்னா ஜம்ஷெத்பூர் ஃபுட்பால் கிளப்பை தோற்கடிச்சு. AFCனா வந்து ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். கலிங்கா சூப்பர் கப் எத்தனாவது பதிப்புனா 5வது பதிப்பு. அதாவது இந்த கலிங்கா சூப்பர் கப் ஜெயிக்கிறதன் மூலியமாக ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சாம்பியன்ஸ் லீக்குக்கு கோவா ஃபுட்பால் கிளப் வந்து தேர்வாயிருக்கிறாங்க. அடுத்தது, ஸோ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அமைப்பு சர்வதேச அளவில் வந்து யார் அப்படின்னா ஃபீஃபா தான். 1904 உருவாக்கப்பட்டது. ஃபீஃபாவினுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். தலைமையகம் வந்து ஜுரிக்ல இருக்கு. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் எப்படி பார்த்தோம்னா ஃபுட்பால் இங்கேருந்து இங்கே ஒருத்தன் அடிக்கிறான், இங்கேருந்து இங்கே ஒருத்தன் அடிக்கிறான், இங்கேருந்து இங்கே ஒருத்தன் அடிக்கிறான். ஸோ இசட். ஸோ ஜுரிக்ல இருக்கு. தலைவர் வந்து கியானி இன்ஃபான்டினோ. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஃபீஃபா உலகக்கோப்பை நடக்கும். 2028 2022 கத்தாரில் நடந்துச்சு. அதனுடைய ஃபைனலில் அர்ஜென்டினா ஃப்ரான்ஸ் வந்து மோதினாங்க. அதில் ஃப்ரான்ஸ் தோத்துட்டாங்க, அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கிறதன் மூலியமாக அர்ஜென்டினாவுக்கு 3வது கோப்பை. 2026 நார்த் அமெரிக்கா கண்டத்தில் கனடா, மெக்சிகோ, USA இந்த 3 நாட்டிலையும் நடக்க போகுது. 2030 மொராக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல்ல நடக்க போகுது. 2034 சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அதிகமான ஃபீஃபா உலகக்கோப்பை ஜெயிச்சது பிரேசில், அடுத்து ஜெர்மனி, அடுத்து அர்ஜென்டினா. BGA ஞாபகம் வச்சுக்கோங்க, BGA. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நல்லா கத்துனா தான் பால் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கத்துனா மோர் சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்துனா கத்தார், நானா நார்த் அமெரிக்கா, மோர்னா மொராக்கோ, சவுண்டுனா சவுதி அரேபியா. அடுத்தது, ஸோ 19வது பதிப்பு BWFனா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சுதிர்மன் கப் 2025 ஜெயிச்ச அணி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சீனா. 14வது ஜெயிச்சிருக்காங்க. BWFனா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா சைனாவில் வச்சு தான் நடந்துச்சு சரியா. சைனா, இந்தோனேஷியா, சவுத் கொரியா சரியா, அவங்க தான் அந்தந்த ஆர்டரில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, வில்வித்தை உலகக்கோப்பை 2025 நிலை 2 எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஷங்காய், சீனாவில் இருக்க ஷங்காயில் வச்சு தான் நடந்துச்சு. இந்தியன் டீம் வந்து 7 கோல்டு, 1 சில்வர், 4 பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. ரைட்டா. ஸ்டேஜ் 1 வந்து USAல வச்சு நடந்துச்சு. ஸ்டேஜ்
2 வந்து இப்போ சைனால வச்சு, ஸ்டேஜ் 3 வந்து டர்க்கியில் வச்சு நடக்க போகுது. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 10 சர்க்கிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எல்லோ, அதுக்கப்புறம் ரெட்டு, அடுத்து ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக் எப்படி இருக்கும். ஸோ எல்லோவில் வந்து நம்ம கரெக்டாக கோல் பார்த்து அடித்தோம், அதாவது ஷூட் பண்ணோம் அப்படின்னா 10 பாயிண்ட், ரைட்டா? 10 பாயிண்ட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ச்சரி. அடுத்தது 86வது இந்தியன் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எல்ஆர் ஸ்ரீஹரி. நம்ம இந்தியாவை வந்து 85வது கிராண்ட் மாஸ்டர் ஷாம் நிக்கில், 84வது வைஷாலி ரமேஷ் பாபு, 83வது ஆதித்ய சச்சின் சமந்த், 82 பிரணீத் உப்பல்லா, 81வது சயந்தன் தாஸ், 80வது வந்து விக்னேஷ் என்ஆர். அடுத்தது 7வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 மெடல் அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட 158 மெடல், 58 கோல்டு, 47 சில்வர், 53 பிரான்ஸ். மேஸ்கட் வந்து கஜ சிம்ஹா. மகாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, அடுத்து ஹரியானா, அடுத்து ராஜஸ்தான். அடுத்தது இட்டாலியன் ரோம் நாட்டில் நடந்த இட்டாலியன் ஓப்பன் டைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஜன்னிக் சின்னரை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. மென்ஸ் இது வந்து கார்லோஸ் அல்கராஸ், உமன்ஸ் வந்து ஜாஸ்மின் பவோலினி அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மே மந்த்துக்கான வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நிறைய விஷயத்த வந்து இதில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டாட்டிக்கும் சரி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும், சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா இது போக வந்து நம்மளுக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ், டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸில் எழுதப்பட்டதாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோட அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.